நிறைய முடி உதிர்ந்து அடர்த்தியே இல்லாம அங்கங்க சொட்ட மாதிரியெல்லாம் விழுந்து இளநரையெல்லாம் வந்து முடி வந்து எலிவால் மாதிரி மாறி எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் இந்த மண்டைக்கு செட்டே ஆகல நல்லாவே இல்லைன்னா ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி. சிம்பிளா வீட்ல உங்க வீட்டு கிச்சன்ல நான் சொல்லக்கூடிய இந்த ரெசிபியை செஞ்சு தலைக்கு தேய்ச்சி பாருங்க. 3 மாசத்துக்கு தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா growth-அ பார்ப்பீங்க. நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுவீங்க. அப்படி ஒரு சூப்பரான விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுது முடி சும்மா அடர்த்தியா கரு கருன்னு நல்லா நீளமா வளரும். ஸ்பிளிட்டன்ஸ் ஓடியே போயிரும். பொடுகு தொல்லை இருக்காது. இளம் நிறலாம் மாறி கருன்னு முடி மாறுறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்காக நீங்க கடையில போய் அது இது நிறைய பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த ரெசிபியை செய்யணுமான்னு கேட்டா அதுதான் இல்ல. உங்க வீட்டு மாடி தோட்டத்துல, உங்க வீட்டு பால்கனில, உங்க அக்கம் பக்கத்து வீடுங்கள்ல அல்லது கிட்ட இருக்க பார்க்ல எல்லாம் உங்களுக்கு இந்த பொருள்கள் ஈஸியா கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒத்த செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை நீங்க நார்மலா மிக்ஸில அடிச்சு தொட்டு பார்த்தாலே, செம்பருத்தி பூவை அந்த மாதிரி அரைச்சு தொட்டு பார்த்தாலே ஒரு விழுவிழுப்பு தன்மை தெரியும். ஸோ நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒத்த செம்பருத்தி இலை எடுத்துக்கங்க. மருதாணி இலையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு மருதாணி இலை. 2 கீத்து கத்தாழை சேர்த்துக்கலாம். மருதாணி இளம் நிறையெல்லாம் நல்லா கலர் மாத்தி கொடுக்கும். உடம்போட உஷ்ணத்தை குறைக்கும். முடி வளர ஹெல்ப் பண்ணும். கத்தாழையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஆலிவேரா ஜெல் வந்து நம்ம வீட்ல எல்லாருக்கும் அடிக்கடி பரிச்சயமான ஒரு விஷயம் தான். ஆனா அதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோமான்னு கேட்டா அதுக்கு தான் டைம் இருக்காது. அதனால நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது ஒரு 2 கீத்தை இந்த மாதிரி ரஃபா சும்மா குட்டி குட்டியா நீங்களா வெட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை மெனக்கட்டு அரைக்கணுமா, அந்த முள்ளெல்லாம் எடுக்கணுமா, அதெல்லாம் வேண்டாம். வேலையை அதிகம் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை ரெடி பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப வந்து அலுப்பா அசதியா தெரியும். ஐயோ அது வேலை ரொம்ப அதிகமே, இதை செய்யணுமா, தேய்க்கணுமா, கடையில ஏதாவது எண்ணெய் கிடைச்சா வாங்கி பூசிக்கலாம், அப்படி தோண ஆரம்பிச்சிடும். அதனால வேலையை சுருக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரஃபா கட் பண்ணி போடுங்க. எப்படி இருந்தாலும் காய்ச்சி வடிகட்ட தான் போறோம். அதனால நம்ம இதை ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி போட்டுக்கலாம். நமக்கு ரொம்ப வந்து முடி வந்து உதிர்ற பிரச்சனை, அரிக்கிற பிரச்சனை, அடர்த்தியே இல்லை, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்போ நான் போடக்கூடிய ஒரு ஐட்டமும் உங்களுக்கு 100% நேச்சுரலா ரிசல்ட் கொடுக்கும். எங்க வீட்ல இதை ரொம்ப வருஷமானா எனக்கு தெரிஞ்சே ஒரு 30 வருஷத்துக்கு மேல இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்ல ரெடி பண்றதால எந்த டவுட்டுமே இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்ப யூஸ் பண்றது, யார் யூஸ் பண்ணலாம், எத்தனை வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணலாம், இதை எவ்வளவு நேரம் தலையில வச்சிருக்கணும், இதை தேய்ச்சிட்டு தலைக்கு குளிக்கணுமா, டெய்லி ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ தேய்ச்சிட்டு போனா ஸ்மெல் அடிக்குமா, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா டவுட்டுக்கும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். இதுக்கப்புறமும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் சீக்கிரமே ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ இதுக்கான மெயினான இன்னொரு ஆள் யாருன்னா கருவேப்பிலை. நிறைய பேர் வீட்டில் கருவேப்பிலை சமைக்கிறதுல நம்ம தட்டுக்கு வரும் இல்லையா, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல்ல அந்த ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி தூக்கி போட்டதால தான் நம்ம தலை நம்ம முடியை நம்ம மண்டையில இருந்து கழட்டி விட்டுருது. முடியும் தினம் எக்கு தப்பா கொட்டி போகுது. உங்க தட்டுக்கு வரக்கூடிய கருவேப்பிலை உங்களுக்காக, உங்க தலைமுடியை வளர வைக்கிறதுக்காக வந்துச்சுன்னு நினைச்சு எப்படியாவது மென்னு முழுங்கிருங்க. கஷ்டமா இருக்குதுன்னா ஒரு கை அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கருவேப்பிலைய நல்லா பொடி மாதிரி பண்ணி இட்லி பொடியாவோ அல்லது ஜூஸ் மாதிரி பண்ணி நல்லா ஒரு கப்ல ஊத்தி ஜாலியா குடிச்சிருங்க. கஷ்டமா இருந்தா கஷாயம் மாதிரி கூட செஞ்சு குடிச்சிருங்க. ஏதாவது பண்ணுங்க. கருவேப்பிலை ரைஸ் செய்யுங்க, அல்லது கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை துவையல், இந்த மாதிரி செய்யுங்க. கறி லீவ்ஸ், சிக்கன் கறி, அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்க. கருவேப்பிலையை எப்படியாவது சாப்பிட்டுருங்கப்பா. இன்டேக் நம்ம எடுக்க தான் முடியோட growth-உம் நல்லா இருக்கும். என்னதான் எண்ணெய் தேய்ச்சாலும் நம்ம உள்ள சாப்பிட்ற விஷயமும் ரொம்ப முக்கியம். இதுக்காக நான் ஒரு அயன் கடாய் எடுத்துக்கிறேன். அயன் கடாய் இல்லை அப்படின்னா இரும்பு சட்டி இல்லாத பட்சத்துக்கு நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும். இல்லைன்னா அயன் கடாய் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நான்ஸ்டிக்கு அலுமினிய சட்டியெல்லாம் இந்த ரெசிபிக்கு லாய்க்கப்படாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ நம்ம மரச்செக்கு எண்ணெய் அல்லது வீட்டிலேயே கொப்பரைக்காயை போட்டு நம்மளே ஆட்டி கொண்டு வந்த எண்ணெய், ஹோம்மேட் எண்ணெய் அல்லது இந்த மாதிரி ரெடிமேடா கடையில எனக்கு இதுதான் கிடைச்சது. ஸோ வேற வழி இல்லாம நான் இந்த எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த டப்பாவை காட்டல. ஆக்சுவலா நான் என்ன யூஸ் பண்றேனோ அதை உங்களுக்கு டைரக்டா காட்டிடணும். எதையும் நம்ம ஒளிவு மறைவா இந்த ரெசிபியை செய்யக்கூடாதுன்றதால காமிச்சிட்டேன். கொஞ்சம் வெந்தயமும் மிளகும் சேர்த்திருக்கேன். கூடவே இந்த இலைகளை போட்டுக்கலாம்.
வேப்பம் கொழுந்து கட்டாயம் சேர்க்கணும். அப்பதான் தலையில குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விடும்போது அந்த பெயின் தொல்லை, பொடுகு தொல்லையெல்லாம் இல்லாம இருக்கும். மிளகு ஏன் சேர்க்கிறோம்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுல குளிர்ச்சிக்கான கத்தாழையும் மருதாணியும் இருக்கு. சீதளம் பிடிக்கும், தலை பாரமா இருக்கும் சிலருக்கு, சரியா மெயின்டைன் பண்ணாம தலை ஈரமாவே அப்படியே ஆபீஸுக்கு ஹெல்மெட்டை போட்டு அவசரமா போவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இருக்கிறப்ப இந்த எண்ணெயை தேய்க்கும் போது இந்த மிளகு நல்லா வந்துட்டு நமக்கு உடம்புல அந்த சளியெல்லாம் ஏறாம பார்த்துக்கும். எண்ணெய் இப்போ வந்து அப்படியே இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர்ல தான் இருக்குது. இது கிரீனா மாறணும். ஸ்லோ ஃபயர்ல தான் குக் பண்ணணும். இதுக்காக எலுமிச்சம்பழ தோல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தோல் காஞ்சதா இருக்கணும். அதனால காஞ்ச பழத்தை ஒன்றை எடுத்து தோலை மட்டும் செதுக்கி போட்டுக்கிறேன். நீங்க டைம் இருக்குதுன்னா குட்டி குட்டியா வெட்டி அதை வந்து நீங்க காய வச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் கிடைச்சா அதுவும் நீங்க சேர்த்துக்கலாம். இஞ்சி கட்டாயம் போடணும். இஞ்சி, அதுக்கப்புறம் மிளகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல சளி பிடிக்காம பார்த்துக்கக்கூடிய ஐட்டம். தலையில் இருக்கக்கூடிய அரிப்புகளையும் அடக்கும். இந்த வெங்காயம் செலக்ட் பண்றப்ப வெளுத்த இந்த மாதிரி சின்ன வெங்காயத்துல காஞ்ச வெளுத்த வெங்காயம் தயவு செய்து போடாதீங்க. அடர் நிறத்துல நல்லா பிங்கா இருக்கிற மாதிரி வெங்காயமா செலக்ட் பண்ணி ஒரு கை வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில அங்கங்க சின்ன சின்ன சொட்ட சொட்டையா விழுகும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வெங்காய சாறை நல்லா ஊற வச்சு அடிக்கடி நம்ம குளிச்சு நம்ம நல்ல தலையை பராமரிக்கிறப்ப புதுசா முடி வளர்றத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப வருஷமாவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப டைம் இல்லாதால நம்மளால செய்ய முடியறது இல்ல. நான் எடுத்திருக்க எண்ணெயோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 175 ml. ஸோ 175 × 2 350 ml நான் சேர்த்திருக்கேன். ஸோ 350 mlக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி போதுமானதாக இருக்கும். இது கூட இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்கலாம். இப்போ இது கூட நான் வாசனைக்காக யூக்கலிப்டஸ் ஆயில், ஒத்த செம்பருத்தி, ரோஜா இதழ், அதுக்கப்புறம் ரோஸ்மெரி, இந்த மாதிரி நிறையா போடலாம். ஜடாமுடி, வேம்பாலம்பட்டை, முதியார் கூந்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடலாம். டைம் இருந்தால் சேர்த்து செய்யுங்க. என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல அப்படியே பச்சையா மாறிட்டு இருக்கு. இன்னும் இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா இதாகணும். மருதாணி இன்னும் நல்லா வேகணும். அந்த கத்தாழை எல்லாம் நல்லா வெந்து வரணும். செம்பருத்தி இலையெல்லாம் ஒரு பிசுபிசுப்பு விழுவிழுப்பு தன்மை கொண்டது. அதனால அதெல்லாம் நல்லா கிறிஸ்ப் ஆகுற அளவுக்கு ஸ்லோ ஃபயர்ல நம்ம ரெடி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்க பொருள்கள்லாம் போடும் பொழுது நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் கிளம்பி ஓடிரும். அதுக்கப்புறமா நார்மலாவே நீங்க தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா நமக்கு முடிக்கு தேவையான கரோட்டின், அதுல மண்டையில ஒரு விதமான ஒரு விஷயம் வருங்க. அது என்னன்னா, நான் சயின்டிஃபிக்கா சொன்னேன்னா இந்த வீடியோ வந்து நான் டாக்டர் கிடையாது, அதனால ரொம்ப சயின்டிஃபிக்கா போக விரும்பல. ஆக்சுவலா தேங்காய் எண்ணெய் நம்ம ரெகுலரா தேய்க்கும் பொழுதே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மண்டையில ஒரு ஒரு ஃபங்கஸ் அது வந்து சொல்லுவாங்க இல்லையா. நீங்க யூடியூப்ல தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சா முடி வளருமா அப்படின்ற மாதிரி போடுங்க. ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இதோட்டுக்கு ஒரு ப்ரூஃபோடயே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது ஒரு நல்ல புரோட்டீன், நம்ம முடியை நல்லா வளர வைக்குங்க. நார்மலா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலே நல்ல growth இருக்கும். தேய்க்கிறதே இல்லை, அதுதான் இங்க பிரச்சனையே. ஸோ அதனால எண்ணெயெல்லாம் தேய்க்க கூடாதுன்னு நிறைய சீரம், ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் வந்துருச்சு. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மைண்டை மாத்திட்டாங்க. ஆனா சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, சூடாயிட்டா விளக்கெண்ணெயை வந்து தடவிக்கிறது, இந்த மாதிரி பழக்கம்லாம் நமக்கு நேச்சுரலாவே நமக்கு இருக்குது. நிறைய பேருக்கு ஹெரிடிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனையில முடி வந்து ரொம்ப சுருட்டையா குட்டையா இருக்கும். ஆனா அடர்த்தியும் இருக்காது, பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு என்னதான் ஹெரிடிட்டியா இருந்தாலும் நம்மளால கொஞ்சம் growth கட்டாயம் கொண்டு வர முடியும். கடையில ஒரு 5 ரூபாய்க்கு ரிப்பன் ஒன்று வாங்கிக்கோங்க. ரொம்ப சுருட்ட முடியா இருக்கும் பட்சத்துல நைட்டு இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா நுனி வரைக்கும் பின்னி நீங்க மடிச்சு கட்டிடுங்க. காலையில தலைக்கு குளிச்சுட்டு நீங்க ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கிளம்பி போயிடலாம். இதுதான் பக்குவம். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா ஆறின பிறகு தான் இந்த கடாயை நம்ம தொடணும். அதுக்கு இடையில தொட்டுட்டோம்னா அவ்வளோதான். ஏன்னா செம்ம ஹீட்டாக இருக்கும். இதில் அங்கங்கே அப்படியே மினுமினுன்ட்டு விழுகுது பார்த்தீங்களா, அதுதான் வெந்தயம். இந்த எண்ணெய் காய்ச்சின இந்த மூலிகை இலைகள்லாம் இருக்குது இல்லையா, இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு தயிர் போட்டு கலந்து நம்ம தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு ஒரு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. வெந்தயம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படியே செவச்சவன் தெரியுதுன்னு. கருப்பு கலர்ல இருக்குது அப்படின்னா நம்ம எண்ணெயை முருக விட்டுட்டோம், தீச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தீஞ்ச எண்ணெயை தேய்க்கிறது வேஸ்ட் தான். நீங்க அதனால ரொம்ப கவனமா இந்த எண்ணெய் காய்ச்சும் போது எல்லாம் சூட்ல வச்சிருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிரும். பெரிய ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. ஸ்டவ் மட்டும் ரொம்ப எல்லாம் சூட்ல இருக்கணும். சிம்ல போட்டுருங்க. சிம்பிளா வேலையை அதுவே முடிச்சு கொடுத்துரும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சல்னியில வச்சு நம்ம என்னதான் வடிகட்டினாலும் இதுல வந்துட்டு கசடு வரதான் செய்யும். ஒரு 3 நாளைக்கு
இந்த வடிச்ச எண்ணெயை சன்லைட்ல வச்சு நல்லா இஞ்ச விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்ப யூஸ் பண்றது, யாரெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காலைல ஒரு கண்ணாடி டப்பா எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி புட்டியில இந்த கண்ணாடி பாட்டில்ல என்ன பண்ணுங்கன்னா ஈரமே இல்லாத அளவுக்கு பார்த்து வடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். இது வந்து நம்ம 350 ml சேர்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 80 மில்லி அளவுக்கு ஆவியா போயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஈஸியா ஆவியாகக்கூடிய தன்மை கொண்டது இல்லையா, அதனால கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். பிசுபிசுப்பு தன்மையா இருக்கு. இதை நான் டெய்லி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நம்ம இதை வாரத்துல 3 நாள் நைட்டு நல்லா தேய்ச்சிருங்க. டே டைம்ல தேய்ச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா வேர்க்கால்ல படுற மாதிரி தேய்க்கணும். அந்த மாதிரி தேய்ச்சி கையில நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. சிம்பிள், அவ்வளவுதான். நல்லா தலையை நல்லா பின்னிட்டு ஒரு ரிப்பன் போட்டோ அல்லது நல்லா பின்னி ஒரு ரப்பர் போட்டுட்டோ முடி பறக்காத அளவுக்கு நம்ம கட்டிட்டு தூங்கிடணும். காலையில நீங்க சூப்பரா ஒரு ஹெட் பாத் எடுத்துக்கோங்க. தலைக்கு குளிச்சுட்டுங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இதை போல ஒரு 3 மாசம் பண்ணாலே உங்களுக்கு அந்த முடி உதிர்றது நின்றும். அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தலையில கொஞ்சம் மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இதை வந்து ஸ்கூல் போற குட்டி பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்றதுன்னு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க பக்கத்து பிள்ளைங்க உட்கார்றப்ப என்ன உன் தலையில இந்த மாதிரி இலை ஸ்மெல்லாம் வருதுன்னு கேட்டக்கூடாது இல்லையா, அவங்க அப்புறம் ஒரு மாதிரியா ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணணும்ன்றதையும் நான் சொல்றேன். இப்போ இந்த எண்ணெய் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் தேய்க்கலாம், பெரியவங்களுக்கும் தேய்க்கலாம். நல்ல விரலை வச்சு அழுத்தி தேய்க்கணும், மசாஜ் பண்ணணும். அப்பதான் அந்த ரூட்ல போய் நல்லா நமக்கு பிளட் சர்க்குலேட் பண்ணும். பிளட் சர்க்குலேட் ஆயிடுச்சுனாவே அந்த இடத்துல ஹேரோட growth நடந்தே தீரும். இதுக்கு நீங்க சாதாரண எண்ணெயவே இந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் நமக்கு ஃபாஸ்டா சூப்பரா growth வேணும்னா இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி நம்ம செய்யறது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். எண்ணெயோட கலர் பாத்தீங்களா, அடடா செம்ம வாசனைங்க. உண்மையிலே நல்லா திக்கா எண்ணெய் நல்லா அப்படியே எல்லோ மஞ்சளா அப்படியே பாக்குறதுக்கே தங்க மாதிரி இருக்குது. இந்த எண்ணெயை நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணியாச்சு, சின்னவங்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸ்கூல் போறப்ப எப்படி யூஸ் பண்றது, டெய்லி வியருக்கு எப்படி யூஸ் பண்றதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சன்லைட்ல ஒரு 3 நாள் வச்சிருந்து எடுத்தேன் பாத்தீங்களா, நல்லா இஞ்சி இருக்கு. அடியில உங்களுக்கு அந்த கசடை காட்டுறேன். எந்த அளவுக்கு நம்ம வடிச்சாலுமே இது இஞ்சிட்டே இருக்கும். அதனால ஒரு 3 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம சன்லைட்ல வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம இதை 6 மாசம் வரைக்கும் கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த எண்ணெய் இருக்காது, அதுக்குள்ள தீந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த எண்ணெயோடைய ஒர்த், அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக சொல்றேன். சோ தலையில இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, முடி 2 பிளந்து போற பிரச்சனை இதெல்லாம் இல்லாம பாத்துக்கும். அந்த முடியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிசுபிசுப்பு தன்மை பார்த்திருக்கீங்களா? சோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப முடி ரஃபா காஞ்சு போச்சு அப்படின்னா முடி உடஞ்சுதான் போகும். சிக்கெடுக்கிற சீப்பு அதே மாதிரி பெரிய பல் கொண்ட சீப்பா இருக்கணும். தயவு செய்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சீப்பை மாத்திருங்க, புது சீப்பா எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பல் கொண்ட சீப்பா எடுத்துக்கோங்க. மற்றபடி குட்டி குட்டி நெருக்கமான பற்கள் கொண்ட சீப்பெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் முடிய உடைச்சு விட்டுரும், சிக்கெடுக்கிறதுக்கு லாய்க்கப்படாது. அதனால நல்லா பெரிய பற்கள் கொண்ட சீப்பா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் முடிய நல்லா க்ரோ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்ப டெய்லி யூஸுக்கு சாதாரணமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நார்மல் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1:1. ஸோ 1 பங்கு தேங்காய் எண்ணெய்னா 1 பங்கு நம்ம காய்ச்சின இந்த ஹெர்பல் ஆயில் இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்படி கலக்கும் பொழுது அந்த ஆயில் கொஞ்சம் லிக்யூட் ஆயிரும். நல்லா பாத்தீங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சு லைட் வெயிட்டா இருக்கும். நம்ம ஈஸியா தலையில கேரி பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் தேய்ச்சி விடலாம், எந்த ஸ்மெல்லும் வராது. ஆஃபீஸ் போறப்ப நம்மளும் அழகா இதை வந்து நல்ல ரூட்லலாம் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு நார்மல் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஸ்மெல்லுமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியாது. நமக்கும் தலைக்கு டெய்லி இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். வாரத்துக்கு 3 நாள் வச்சு தலைக்கு குளிக்கிறத விட டெய்லி இதை நம்ம யூஸ் பண்றப்ப இன்னும் நல்ல பெனிஃபிட் பார்க்கலாம். கட்டாயமா இந்த எண்ணெயை ரெகுலரா தேய்க்கணும். இதோடைய ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே முடி உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். முடி வந்து கம்ப்ளீட்டா 100% உதிர்றது நிக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா யாருக்குமே அப்படி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா பழைய முடிகள், இறந்து போன அந்த வேர்க்கால்கள்லாம் கட்டாயம் அந்த முடியை உதிர்த்து விட்டு புது முடிகள் நம்மளுக்கு முளைக்க வைக்கும். இதுதான் வந்து அந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் தான் நம்ம தலையில நடக்கும். ஸோ பழைய முடியே இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா யாருக்குமே கிடையாது. புது முடி நமக்கு முளைச்சிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து முடி வந்து சன்னமா உதிரும் இல்லையா, அது நல்லாவே குறையும். அதே மாதிரி ஸ்பிளிட்டன்ஸ் இருக்காது. புதுசா முடி முளைக்கிறத நீங்க பேபி ஹேர் வரதை நீங்களே பார்க்கலாம். இதை ரெகுலரா பயன்படுத்துங்க. இதுல எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. சளி பிடிக்காது, முடிக்கு நல்ல ஒரு growth கொடுக்கும்.
கருவேப்பிலையை இன்டேக்காக எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் இன்டேக்காக எடுத்துக்கங்க. கரோட்டின் ரிச்சாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், நட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் தாராளமாக சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம இன்டேக்கும் எடுத்து நம்ம வெளியில் தலைக்கும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தலைக்கு குளிச்சு சீராக தலையை பின்னி சரியான சீப்பு போட்டு சீவி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற பட்சத்தில் நமக்கு கட்டாயமாக ரிசல்ட்டு 100% நீங்கள் பார்க்கலாம். இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். இது ரொம்ப வருஷமாக அடிக்கடி நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு எண்ணெய், எப்போவுமே யூஸ் பண்ணுற விஷயந்தான். என்னோட அம்மாலாம் இதை சின்ன சின்னதாக செஞ்சு வடை மாதிரிலாம் தட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. எல்லா நேரத்துலையும் இந்த மூலிகை இலைகள் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் அப்போது வந்துட்டு எண்ணெய் காய்ச்சறப்ப ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில் ஒரு 20 வடை அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி எங்களுக்கு தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாக்கள்லாம் ரொம்ப பக்குவமாக அதிக வேலைகள் செஞ்சு நமக்கு சூப்பராக முடிய வளர்த்து விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒர்க் ப்ரெஷராலையும் ஃபேமிலியோடைய ப்ரெஷராலையும் நமக்கே டைம் இருக்க மாட்டேங்குது நம்மளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதனால நம்ம முடியெல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. டெஃபினட்டாக இளநரை பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். கடையில் நீலி அவுரின்னு ஒரு விஷயம் விற்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையோ ஆன்லைன்லையோ போட்டால் கூட கிடைக்கும். அந்த நீலி அவுரி, மருதாணி இது 2 மட்டுமே போதும். முடி எப்படிப்பட்ட முடியாக இருந்தாலும் கருப்பாக்கி கொடுத்துரும். நீங்கள் ஹேர் டையே யூஸ் பண்ண வேண்டாம். மருதாணியையும் நீலி அவுரியையும் யூஸ் பண்ணாலே நல்லா பார்த்தீங்கன்னா முடி கருகருன்னு இருக்கும். அந்த அளவுக்கு அதில் பவரான விஷயங்கள், நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச விஷயங்கள். இந்த பேரெல்லாம் தெரியலனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேளுங்க, அல்லது நான் சொன்னதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய் கடையில் கேட்டு வாங்கி பாருங்க. ஆனால் இதை நம்ம தேய்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கும், இந்த எண்ணெயை நம்ம திரும்ப ஹீட் பண்ணக்கூடாது. வெது வெதுப்பாக தேய்ச்சா இன்னும் நல்லா ரூட்டுக்குள்ளே போகும் அப்படின்லாம் நீங்கள் திரும்ப ஹீட் பண்ணாதீங்க. இது ஒரு தடவை நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடி பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி டன், அவ்வளோதான். திரும்ப திரும்ப ஹீட் பண்ணும்போது நியூட்ரிஷன்ஸ் அழிக்க தான் படும். அதனால் நீங்கள் திரும்ப ஹீட் பண்ண வேண்டியதே கிடையாது. இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை நீங்கள் தாராளமாக 3 மாதத்துக்கு மேலேயே வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் அது வரைக்கும் இருக்காது, நீங்கள் அதுக்குள்ளே காலி பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் நல்லா தாராளமாக வீட்டில் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க. பல்காக செஞ்சு வச்சு நீங்கள் ரொம்ப டயர்டாயிராதீங்க. அப்பப்போ செஞ்சு வச்சுக்கோங்க. முடி சும்மா செம்மையாக சூப்பராக கருகருன்னு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய கேசத்து மேலே உங்களோட நேசம் இன்னும் அதிகமாயிரும். எப்படி சூப்பராக இருந்ததில் இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஹேர் க்ரோத்தை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் நம்ம வீட்டில், நம்ம கிச்சன்ல இருந்து. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.